கோபிநாத், இப்போ முதலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதில் இருக்கிற முக்கியமான அம்சம் அப்படின்னு. இப்போ போதாமைகள் அப்படின்னு பேசுகிறப்ப எதிர்கட்சி தலைவர் பேசுனதிலிருந்தே எடுத்துக்கலாம். அவர் சொல்வது இது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு விவசாயி அப்படின்னா இடுபொருள் அது சரியாக நீங்கள் கொடுக்கல, விலை நிர்ணயம் இல்லை, ஒரு வேளாண் நம்ம பயிர் செய்கிறோம், சாகுபடி செய்கிறோம், ஒரு நோய் இருக்குன்னா தடுப்பு நடவடிக்கை இல்லை, இழப்பீடு இல்லை அப்படின்னு நிறைய போதாமைகளை பட்டியலிட்டார். அதிலிருந்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நம்ம இந்த வேளாண் பட்ஜெட்டை பார்க்குறதோட பார்வையே நம்ம வேறு மாதிரி இருக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இது ரெவென்யூ இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, வேளாண் துறை என்பது வேளாண் துறையில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் பிரதானமாக தனியார்கிட்ட இருக்குது. விவசாயிகள்கிட்ட சொத்துக்கள் இருக்குது, அவங்க அதை உபயோகப்படுத்துகிறாங்க. உபயோகப்படுத்தும் போது நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க, அரசாங்க திட்டங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே வர்ற பட்ஜெட் எப்படி இருக்கணும்னா, இதை எவ்வளோ தூரம் செம்மையாக உபயோகப்படுத்துறது மூலமாக இந்த விவசாயிகளுக்கு சிறந்த பலன் தர முடியும். அதே நேரத்தில் அதுதான் விவசாயிகள் அப்படின்றது கம்யூனிட்டியோட ஒரு பார்ட். அந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் நேற்று இருந்த எக்கனாமிக் சர்வே, இவர் சொன்னதுக்கு எல்லாருக்குமே பின்னாடி வரும். எக்கனாமிக் சர்வேல சில விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாங்க. கிளைமேட் சேஞ்சினால நம்மளுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போது அவர் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிற சில புள்ளி விவரங்கள்லாம் எக்கனாமிக் சர்வேலே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 2019-20 23-24 பார்க்கும்போது பிரதானமான பயிர்கள் நெல்லிலே உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம், ஈல்டு கம்மியாயிருக்கு. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் அரசாங்க திட்டங்கள் மட்டுமே கிடையாது. இன்றைய வேளாண்மை அப்படின்றது ரெயின்ஃபாலை, மழையை நம்பி தான் இருக்குது, காலநிலை மாற்றத்தை நம்பி தான் இருக்குது. அரசாங்கம் கிளைம் பண்ணுற அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கு ரெண்டுக்குமே அரசாங்கத்தோட ஊக்கத்தொகையோ அல்லது திட்டங்கள் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. விவசாயிகள் என்ன பயிர் பண்ணணும், எவ்வளோ ஏரியாவை பயிர் பண்ணணும் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்க திட்டங்கள் மட்டுமே கிடையாது. நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரை பூரா எடுத்துருங்க டெல்டாவில். நான் வேற வழியில் சொல்லலை, நான் அப்படி சொல்கிறேன். ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரை பூரா எடுத்துருங்க, நெல் விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவர்கள் சமூகத்தோட ஒன்றிய ஒன்று. அப்படிதான் நீங்க இதை பார்க்கணும். அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகள் செய்யணும் அப்படிங்கும்போது தான் இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். கன்சல்டேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க. அவர் மினிஸ்டர் சொல்லும்போது சொன்னார் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கன்சல்டேஷன் பண்ணோன்னு. அங்கே கன்சல்டேஷனில் இவங்க சொன்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான பட்ஜெட் இருந்துச்சானா இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். லைஃப் ஸ்டாக்கை பற்றி பேசினாங்க, கால்நடைகள் பற்றி கடனை பற்றி மட்டும் பேசினாங்க. ஆனால் இந்திய கால்நடைகள் பராமரிப்பை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பால் உற்பத்தி இருக்குல்ல, ஒரு பசுக்கான பால் உற்பத்தி அதோட பொட்டன்ஷியலில் 50% கூட ரீச் பண்ணலை அப்படின்றது தான். என்ன காரணம்னா, அவங்க கிராஸ் பிரீடை தேசி வெரைட்டி நம்மளோட நாட்டு மாடு மாதிரி அதை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இதில் வரணும் அப்படின்றது அந்த மாதிரி இல்லை. சாமி நடராஜன், உங்களுடைய பார்வை இதுல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம், ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்ப எதிர்கட்சி தலைவர் சொல்றது இந்த குடிமராமத்து பணி அதெல்லாம் ரொம்ப முக்கியம், டெல்டா பகுதிகளெல்லாம் அதெல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு. இதோடு சேர்த்து உங்கள் பார்வையை நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்லை, இந்த வேளாண் பட்ஜெட்லேயே தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கோட்டத்தில் 2925 கிலோமீட்டருக்கு தூர்வார பணிகள் துவங்கப்படும்னு ஏற்கனவே நாங்கள் கருத்து கேட்பு கூட்டத்திலே சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு மேட்டூரில் 110 அடி வரைக்கும் இப்போ தண்ணி இருக்குது. ஜூன் 12ஆம் தேதி நடப்பாண்டுக்கு சாகுபடிக்கு ஏதுவாக இருக்குது. எனவே முன்கூட்டியே இந்த மே மாத இறுதிக்குள்ள அதை பண்ணணும்னா அது பட்ஜெட்ல வந்திருக்கு. டெல்டா ரீஜன் கொண்டு அது வந்து எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாவே சொல்வது குடிமராமத்து பணியே நடக்கல, கைவிட்டுட்டாங்கன்றது. நடந்திருக்கு. அது தேவையான நிதி குறைவா ஒதுக்கியிருக்காங்கன்னு நடக்காம இல்லை. நான் டெல்டாவில தான் வர்றேன். கடைமடை வரைக்கும் தூர்வாரி இருக்காங்க, தண்ணி போயிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப தண்ணி திறந்தோடனே ஓரளவுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாதிரி இல்லை, இப்ப தண்ணி போய் சேருது. அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது காலத்தோட முடிக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே போல நம்ம நீர் மேலாண்மை சம்பந்தமா நிறைய விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது போதுமானதல்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சென்சஸ் கணக்கு என்ன இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 17 ஆற்று பாசனம் இருக்குது, சிறிய பெரிய 84 சிறிய பெரிய அணைகள் இருக்கு, மேட்டூர் உட்பட வைகை உட்பட. அது இல்லாமல் ஒரு 41,900 நீர்நிலைகள் இருக்கு, அரசுக்கு சொந்தமானது. ஏரி குளம் பாசன உள்ள கட்டமைப்பு. இதில் நம்ம மழை காலத்தில் இப்போ வரக்கூடிய தண்ணீரை சேமிப்பதற்கான அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் பல ஆண்டுகளாக சீரழிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, வேளாண்மை பட்ஜெட்டில் ஒரே ஆண்டில் செய்ய முடியாது. இது ஒரு சிறப்பு திட்டம். இந்த நீர்நிலைகளை மேம்படுத்துவது, மழை காலத்தில் பெய்யக்கூடிய தண்ணீரை தேக்குவதன் மூலமாக
நம்ம வந்து பாசனத்துக்கு மட்டும் இல்லை, நிலத்தடி நீர் ஆதாரத்தை சேவ் பண்ண முடியும். கீழே போக பல இடங்களில் இப்போ டெல்டாவில் என்னன்னா நிலத்தடி நீர் மட்டம் கீழே போக போக கடல் தண்ணீர் ஒரு உள்ளரி பூந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் டெல்டா ரீஜன் உட்பட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வட மாவட்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமானிய சிவிலியன்கள் உட்பட நம்ம விவசாயிகளுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு சிறப்பு திட்டம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது கூடுதலாக இருந்திருந்தா உதவியாக இருந்து. இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீர்நிலைகளை மேம்படுத்தினாலே 13,962 கோடி கன அடி தண்ணீரை இதில் சேமிக்க முடியுங்கிறாங்க. இது ஒரு ஆய்வு, இது இப்போ சாதாரணமாக சொல்கிறது இல்லை. அப்போ ஒரு ஆண்டுக்கு போகக்கூடிய தண்ணீர், உபரியாக போகக்கூடிய தண்ணீரை நம்ம இதில் சேமிக்க முடியும். அதுக்கான ஒரு சிறப்பு திட்டம் ஒரே ஆண்டில் செய்ய முடியாது. நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம், அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு இல்லை. அதே மாதிரி கோபிநாத் சொன்னது மாதிரி இந்த விவசாயிகளுக்கு இதர வருவாயாக இருக்கிறது கால்நடை வளர்ப்பில் பால். இப்போ நம்ம ஆசியாவிலேயே பெரிய ஒரு கால்நடை பெருக்கு இது உள்ளது வந்து ஓசூரில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை. அது கடந்த பல ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு மேம்படுத்தப்படாமல் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை ஒதுக்கிட்டா நாட்டு மாடுகளை பராமரிக்கிறது, அதுக்கான உற்பத்தியை பெருக்கிறது, இதுக்கு மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். இதில் விடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் இருக்கு. அது இன்னைக்கு மேஜர் தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அண்டை மாநிலமாக கேரளாவுக்கும் போகுது. அது சம்பந்தமா எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருக்குது. அந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதா இருக்கு. ஒரே பாயிண்ட் தான் சார் சொன்னதுனால அந்த பாயிண்ட் வருது. இது வந்து மேஜர் இரிகேஷன் சொல்லுவாங்க, இந்த ஆற்று பாசனத்தை வந்து செம்மப்படுத்துறது. அதுக்கு வந்து சிறப்பு திட்டம் செயல்படுத்துறது மூலமா சிறு குறு விவசாயிகள் தங்க கையிலேருந்து பணத்தை போட்டு மைக்ரோ இரிகேஷன், கிணறு தோன்றது, போர் போடுறதெல்லாம் தடுக்க முடியும். அப்போ அதுக்கான செலவுன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதற்கான செலவினம் வந்து அப்படியே ஸ்டாக்னெட்டாவே இருக்கு. அதுதான் பார்க்கணும். திரு சேதுராமன், இப்போ இந்த பட்ஜெட் பல்வேறு கோணங்கள்ல பார்க்க முடியும். இப்போ பொருளாதார ஆய்வறிக்கையில் காலநிலை மாற்றம் அப்படின்றது இந்தியா போன்ற நாடுகள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவாலா இருக்கு. அது வேளாண் நிதிநிலை அறிக்கையோடும் கூடுதலா சம்பந்தப்பட்டது இருக்கு. அதை எதிர்கொள்வதற்கு இந்த பட்ஜெட்ல ஏதேனும் இருக்கா, இல்ல போதாமைகள் இருக்கா? எப்படி பாக்குறீங்க, பகுப்பாய்வு செய்யறீங்க? இருக்கு, ஆனா போதாமையும் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் செய்த ஆய்வு, இந்த காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர்களுக்கான ஆய்வுகள் அங்கே நடக்கிறதா கூறி அதற்காக வந்து பல கிராமங்கள்ல மாதிரி விவசாயத்தை, மாதிரி பண்ணைகளை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மிக குறைந்த தொகையாக தான் பார்க்குறோம். 1.53 கோடியோ என்னவோ தான் ஒதுக்கியிருக்காங்க. அது கொஞ்சம் கூடுதலாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க குறிப்பிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே பார்க்க வேண்டிய சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புறேன். குறிப்பாக இன்றைக்கு தனிநபர் வருமானம் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து ஒரு பட்டியல் நேதிக்கு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில வந்திருக்கு. அதுல கிழக்கு மண்டலம் வந்து மிக குறைவாக ஒரு வந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த கிழக்கு மண்டலங்களிலேயே இருக்கக்கூடியது இன்னைக்கு தேசிய சராசரி வந்து ஒரு தனிநபர் வருமானம் என்பது 1.69 லட்சமாக இருக்கு. ஆனா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த சராசரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 1.58 லட்சம் தான் இருக்கிறத பாக்குறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் கொஞ்சம் மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, தஞ்சை மாவட்டம் வந்து ஓரளவு வந்து இதர தொழில்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயம் மட்டுமே சார்ந்த பகுதி வந்து மயிலாடுதுறையும் திருவாரூர் மாவட்டமும். இந்த 2 மாவட்டங்களும் பாத்தீங்கன்னா அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்லாம் கூட அந்த தேசிய சராசரி வருமானத்தை விட கீழே இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த யதார்த்தம் எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்நிலை இன்னும் மேல வராம இருக்கிறத எதிரொலிக்குது. அப்ப விவசாயிகளுடைய வாழ்நிலையை மேல கொண்டு வரதுக்கு அரசு செய்யக்கூடிய திட்டங்களாக நம்ம என்ன பார்க்கிறோம். அப்ப குறைந்தபட்ச ஆதார விலை, அதே போல இன்றைக்கு காம்பன்சேஷன் மெத்தட் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நான் ரொம்ப வருத்தமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ்க்கான ஒரு பயிர் காப்பீட்டுக்கான ஒரு நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. அது 841 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய அமைச்சர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த 4 ஆண்டுகள்ல ஒரு 30 லட்சம் விவசாயிகளுக்கு 5242 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா ரொம்ப வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 49% வந்து மாநில அரசுடைய பங்கு இருக்கு, 49% மத்திய அரசுடைய பங்கு இருக்கு, 2% மட்டும்தான் வந்து விவசாயிகளுடைய பங்களிப்பு அந்த பயிர் காப்பீட்டுல இருக்கு. ஒரு சின்ன விவரத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். 2021-22 2327 கோடி ரூபாய் இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2022-23 2339 கோடி
2023-24 2337 கோடி, 2024-25 1775 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மொத்தமாக கிட்டத்தட்ட 8778 கோடி நமக்கு மாநில அரசினுடைய நிதி ஒதுக்கீடு என்பது இந்த பயிர் காப்பீட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனா கடந்த 4 ஆண்டுகளில் நமக்கு கிடைத்த சொல்லக்கூடிய தொகை 30 லட்சம் விவசாயிகளுக்கு 5242 கோடி தான். அப்ப நம்ம கட்டண தொகை கூட முழுசா வரல. ஆனா பல தரவுகள் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு காப்பீட்டு நிறுவனங்கள் விட தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கு. அப்ப தொடர்ந்து இந்த கருத்து கேட்பிலையும் வந்த எதிரொலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு ஏன்னா இன்னைக்கு நிவாரணம் கொடுப்பதிலேயே அதுல தடை ஏற்படுது. இப்ப பயிர் காப்பீடு பண்ணும்போது நிவாரணம் கொடுப்பதிலேயே அதுல பல தடங்கல்களை டெல்டா விவசாயிகள் உட்பட தமிழக விவசாயிகள் சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்ப அரசு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற ஒரு பயிர் காப்பீடை நீங்க குஜராத் போன்ற மாநிலங்களே அந்த பயிர் காப்பீடுல பல ஆண்டுகள் வராம இருந்து நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப மாநில அரசு ஒரு சுயமாக ஒரு பயிர் காப்பீடு திட்டத்தை உருவாக்குவது, அதற்கான பிரீமியத்தை விவசாயிகளிருந்து வாங்கி இந்த கூடுதலான பலன்களை ஏன்னா இழப்பு ஏற்படும் போது கொடுக்கணும். கடந்த 2022-23 ஏற்பட்ட தேக்கநிலை மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி அப்ப இழப்புகள் கிடைக்காம இருந்தது நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப காலநிலை மாற்றத்தோடு ஒட்டி வரக்கூடிய இந்த விஷயங்களையும் அரசு சேர்த்து பார்க்கிறோம். அதே போலதான் நீங்க இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான பல கேள்விகள் இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம குறைந்தபட்ச ஆதார விலை இன்னைக்கு நீங்க கரும்புக்கு 4500 5000 வரைக்கும் டன்னுக்கு கேட்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெறும் 3500 நிக்கிறத பாக்குறோம். அதே போல இன்னைக்கு நெல்லுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 24 ரூபா 50 பைசா ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு வந்திருக்க பாக்குறோம். தேவை 25 ரூபாயை நோக்கி நம்ம பயணப்படணும் அரசு சொல்லியிருக்கு கடந்த 10வது மாசத்துல அறிக்கையில. ஆனா இன்றைக்கு உற்பத்தி செலவு அதிகமாகி கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 35 ரூபாய் இன்னைக்கு தேவை இருக்கு. அப்ப இதோட கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் நான் பொருளாதார அறிக்கையிலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன். இன்றைக்கு நெல் சாகுபடி என்பது 32% அதாவது மாநிலத்தில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள்ல அதிகமான உற்பத்தி நெல் உற்பத்தி தான் இருக்கு. 32% இருந்தது 34% மாறி இருக்கின்றத அரசு பெருமையா சொல்றதை நம்மளும் வரவேற்கிறோம். இன்னைக்கு தேசிய அளவில் பாத்தீங்கன்னா நம்ம 4வது இடத்துல நெல் உற்பத்தியில இருக்கோம். ஆனா நெல் உற்பத்திக்கான கூடுதல் கவனம் விவசாயிகள் எடுப்பதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே குறிப்பிட்டதுதான். திரு கோபிநாத் கூட அதை ஒரு வரியில சொல்லிட்டு போனார். அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இல்லைன்னா அப்படின்னா இன்னைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கான ஒரு உத்தரவாதமும் கூடுதல் இன்சென்டிவோட நமக்கு கிடைக்குதுன்றதுனால விவசாயிகள் நெல் சாகுபடிக்கு அதிகமா போயிருக்காங்க. இது டெல்டால மட்டும் இல்ல. இன்னைக்கு நான் கொஞ்சம் அது சரியா தவறான்றது காலம் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கு நான் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நெல் உற்பத்திக்கான கூடுதல் ஊக்கத்தொகை கொடுத்திருப்பது என்பதை நம்ம இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சாகுபடி பண்ணக்கூடிய டெல்டால பிரதானமா இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனைய மாவட்டங்களில் குறைந்த விலைக்கு எடுக்கக்கூடிய வியாபாரிகள் கொண்டு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல அதிக விலைக்கு விற்கிறதையும் பாக்குறோம். அப்ப அந்த உற்பத்தி அதிகமாகும் போது இங்கே அது இன்சூரன்ஸ் உட்பட பல பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்ப நன்றி சேதுராமன். ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணணும், விரிவடையக்கூடிய அந்த இதர மாவட்டங்களை விரிவடைய செய்யும் போது கூடுதலாக ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரை எல்லா இடங்களையும் கொண்டு வாங்க. நீங்க அப்ப இந்த விரிவடைய செய்யுங்க நீங்க அப்படின்றத நம்ம கோரிக்கையா முன்வைக்கிறோம். நன்றி. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சீங்க. இதெல்லாம் நாள் முழுக்க பேச வேண்டியது. ஏன்னா அவ்வளவு தேவைகள் இருக்கு. ஆனா முக்கிய புள்ளிகளை தொட்டு காட்டி பேசுனீங்க. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சதற்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி திரு சேதுராமன். மற்றொரு சிறப்பு அமர்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.